அதே வைப்போட நாங்களும் குட் பேட் அக்லி படத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேவே ட்ரை பண்ணோம், டிக்கெட் கிடைக்கல. பசங்க வந்து வீக்கெண்டில் போகலான்னாங்க, அதனால் வந்தாச்சு. உள்ளே போய் நாங்களும் எங்கள் சீட்டை கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம். படம் வேற மாதிரி இருக்குது. தலை என்ட்ரிலாம் மாசா இல்லை ஏகே என்ட்ரிலாம் மாசா இருக்குது. ஆதிக் செதுக்கி வச்சிருக்காப்புல, ஃபேன் பாயின்னு நிரூபிச்சிட்டாப்புல. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தலையை ரசித்து படத்தை டைரக்டர் எடுத்திருக்காரு. அதில் ஆக்ட் பண்ண எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் பங்கமாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. கேமியோலாம் சூப்பராகவே இருந்துச்சு. கதை பெருசாக இருக்காது, ஆனால் படம் தேட்டரில் பார்க்கறதுக்கு தரமாக இருக்கும். நானே ஒரு தளபதி ஃபேன். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் 10க்கு வந்து 8 மார்க் தருவேன் படத்துக்கு. படம் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். இவங்க தான் நம்ம பாய்ஸ். நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறத பார்த்துக்கிட்டு இவங்க வேற யூடியூபர் சார்னு கலாச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கிளம்பி நாங்கள் முசிலில் இருக்க சுவே பிரியாணிக்கு தான் போனோம். நாங்களும் உள்ளே போய் நிறைய ஆர்டர் பண்ணோம். அதில் ஒருத்தன் வாழையில புரோட்டாவை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு ரோஸ் மில்க் ராஜாவுக்கு வண்டியை விட்டோம். அங்கே போய் ரோஸ் மில்கை குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இர்ஃபான் வ்ளாக்ஸை யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.